வியட்நாமோட தலைநகர் ஹனோயில ஒரு மாலை நேரம். எழுத்தாளர் ஜோஹன் ஹாரி ஒரு தெருவோர கடையில நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு சாதாரணமான நடைப்பயணம். ஆமா, ஒரு சாதாரண நாள் தான். அங்க ரொம்ப பளபளப்பா பாக்குறதுக்கே சாப்பிட தூண்டுற மாதிரி ஒரு ஆப்பிள் இருக்கு. அத வாங்கி சாப்பிடுறாரு. ஓகே. ஆனா அந்த ஒரு சாதாரண ஆப்பிள் அவர் வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவருக்கு அப்போ தெரியாது. ஆப்பிள கடிச்ச உடனே ஏதோ ஒரு ரசாயன சுவை அவருக்கு தெரியுது. ஒரு கெமிக்கல் டேஸ்ட். எக்ஸாக்ட்லி. அடுத்த சில மணி நேரத்துல கடுமையான வயிற்று வலி ஆரம்பிக்குது, வாமிட் ஆரம்பிக்குது. அவர் சாப்பிட்ட உணவு விஷமாகி சிவியரான ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. அடுத்த சில நாட்கள் அவர் அந்த வாந்தியால ரொம்ப துடிக்கிறாரு. ஆமா, ஒரு கட்டத்துல உடம்பு ரொம்ப மோசமாகி கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல அவரை அட்மிட் பண்றாங்க. ரத்த அழுத்தம் ரொம்ப குறைஞ்சு கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை. அப்ப அவர் என்ன பண்றாரு? அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட கெஞ்சுறாரு. அப்போ அந்த வியட்நாம் டாக்டர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு இந்த குமட்டல் தேவை. இது ஒரு செய்தி, ஒரு மெசேஜ். ஆமா, உங்க உடம்புக்குள்ள என்ன விஷம் போயிருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கறத இந்த குமட்டல் தான் எங்களுக்கு சொல்லுது. இந்த செய்தியை நாம கேட்கணும், அதை அடைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அட, உங்களுக்கு இந்த குமட்டல் தேவை. ஆமா. இதுதான் நம்ம விவாதத்தோட ஆரம்ப புள்ளி. நம்மளோட மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன், அப்புறம் அதீத கவலை, ஆங்ஸைட்டி, இது எல்லாமே நம்ம மூளையில ஏற்பட்ட ஒரு கோளாறு கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நம்ம வாழ்க்கை மூலையில ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது அப்படிங்கறத நம்ம உடம்பும் மனசும் நமக்கு உணர்த்துற ஒரு அலாரம் தான் அது, ஒரு மெசேஜ். இத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த ஆழ்ந்த தேடல்ல ரொம்ப ஆழமா பேச போறோம். அந்த வியட்நாம் டாக்டர் சொன்ன அந்த ஒரு வரிதான் இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான பேரை வாட்டுற மனச்சோர்வு பத்தின நம்மளோட பார்வையே முழுசா மாத்தி அமைக்க போகுது. உண்மைதான். ஜோஹன் ஹரி எழுதின லாஸ்ட் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான புத்தகத்தோட குறிப்புகள், அப்புறம் பல ஆய்வு கட்டுரைகள், நிபுணர்களோட தரவுகள், இதையெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல் அமைய போகுது. ஆமா, மனச்சோர்வுக்கான உண்மையான காரணங்களை டீகோட் செய்யறதும், இதுக்கு இதுவரைக்கும் நாம யோசிச்சு கூட பார்க்காத சில எதிர்பாராத தீர்வுகளை பல கோணங்கள்ல அலசுறதும் தான் நம்மளோட முக்கியமான நோக்கம். தகவல் பெருக்கத்தால நிரம்பி வழியிற இந்த உலகத்துல நீங்களோ இல்ல உங்களுக்கு நெருக்கமானவங்களோ ஏன் சில நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாம ஒரு இனம் புரியாத சோர்வை உணர்றீங்கன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆமா, வெளியில இருந்து பார்க்க எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம், ஒரு பயம் உங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க நேரத்தை முழுசா மதிக்கிற வகையில பல ஆஹா மொமெண்ட்ஸோட இதுக்கான விடைய இன்னைக்கு நாம தேட போறோம். கண்டிப்பா. சரி, முதல்ல நாம பல வருஷமா நம்பிட்டு இருக்கிற அந்த பழைய கதைய கொஞ்சம் உடைப்போம். டிப்ரெஷன்னாலே டாக்டர்ஸ், விளம்பரங்கள், சமயம் கிடைச்சா நம்ம சொந்தக்காரங்க கூட சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். இது உங்க மூளையில ஏற்படுற சிரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் குறைபாட்டால தான் வருது அப்படிங்கிறது. அதாவது ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ். ஆமா. உங்க மூளை ஒரு உடைந்த மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை சரி செய்ய உங்களுக்கு மாத்திரைகள் தான் ஒரே தீர்வுன்னு பல தசாப்தங்களா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற கதையை ஒரு பெரிய மாயை அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஓகே. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த எர்விங் கிரிஷ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளரோட டேட்டாவை நம்ம இங்க பார்த்தாகணும். அவர் பல வருஷங்களா இந்த ஆன்டி டிப்ரெசன்ட் மாத்திரைகள் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? மருந்து கம்பெனிகள் வெளியிட்ட டேட்டாவை மட்டும் அவர் பார்க்கல. அவங்க வெளியுலகத்துக்கு காட்டாம மறைச்சு வச்சிருந்த நெகட்டிவான டேட்டாவையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்தாரு. ஓஹோ. அவர் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, இந்த மாத்திரைகள் பெரும்பாலும் பிளசீபோ எஃபெக்ட் மூலமா தான் வேலை செய்யுது. பிளசீபோ எஃபெக்ட்னா ஒரு நம்பிக்கை தானே? ஆமா, இந்த மாத்திரை நம்மள குணப்படுத்தும் அப்படிங்கிற நோயாளியோட தீவிரமான நம்பிக்கையால அவங்க கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்களே தவிர, அந்த மாத்திரைக்குள்ள இருக்கிற ரசாயனங்கள் மூளையில எந்த ஒரு பெரிய மேஜிக்கும் பண்றது கிடையாது. அறிவியல் தரவுகள் இது ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. அப்போ மூளைக்குள்ள ரசாயன மாற்றம் நடக்கல, வெளியே நடக்கிற விஷயங்கள் தான் காரணம்னு சொல்லும்போது, லண்டன்ல நடந்த அந்த முக்கியமான ரிசர்ச் எனக்கு ஞாபகம் வருது. ஜார்ஜ் பிரவுன் மற்றும் டில் ஹாரிஸ் பண்ண அந்த ஆய்வு. ஆமா, அதேதான். அவங்க தெற்கு லண்டன்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான பெண்களை சந்திச்சு ரொம்ப ஆழமான ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வே ஒரு பெரிய கண் திறப்புன்னு சொல்லலாம். அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற கடுமையான துயரச் சம்பவங்களுக்கும் மனச்சோர்வுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஆமா. அதாவது எந்த விதமான பொருளாதார ஆதரவோ சொந்த பந்தங்களோட ஆதரவோ இல்லாதப்போ திடீர்னு வேலை இழப்பு ஏற்படுறது, இல்ல நெருக்கமானவங்களை இழக்கிறது,
இந்த மாதிரி நடக்கும்போது அவங்க டிப்ரெஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. கரெக்ட். இது மூளைக்குள்ள நடக்கிற ரசாயன பிரச்சனை கிடையாது. இது உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழலை நடக்கிற பிரச்சனை அப்படிங்கறது அந்த லண்டன் ரிசர்ச் ரொம்ப ஆணித்தரமா நிரூபிச்சது. மனச்சோர்வுங்கிறது ஒரு உடைந்த மூளையோட பிரச்சனை இல்லைன்னு நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உண்மையான காரணம் என்ன? லாஸ்ட் கனெக்ஷன்ஸ் புத்தகத்துல ஜோஹான் ஹரி மனச்சோர்வு அப்படிங்கிறது 9 வகையான தொடர்பின்மைகளோட வெளிப்பாடுன்னு சொல்றாரு. அதாவது டிஸ்கனெக்ஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. நாம நம்மளோட இயற்கையான தேவைகள்ல இருந்து எப்படி துண்டிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத ஒவ்வொன்றா நம்ம இப்போ டீகோட் பண்ணுவோம். முதல்ல சக மனிதர்கள் கிட்ட இருந்து துண்டிக்கப்படுறது, அதாவது தனிமை. ஆமா, லோன்லினஸ். சிகாகோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஜான் காசியோபோ செஞ்ச ஒரு ஆய்வு என்னை ரொம்பவே ஷாக் ஆக்கிடுச்சு. தனிமை அப்படிங்கிறது ஏதோ வீக்கெண்டில் தனியா வீட்ல உட்காந்து ஃபீல் பண்ற ஒரு சோகமான உணர்வு மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய பிசிக்கல் ரிஸ்க் கூட. ஆமா, அது உடல் பருமனுக்கு சமமான ஒரு பெரிய ஆபத்தை நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கொடுக்குதுன்னு அவர் சொல்றாரு. பரிணாம வளர்ச்சியோட பின்னணியில இருந்து பார்த்தா இது ரொம்ப சுலபமா புரியும். ஆப்பிரிக்கா காடுகள்ல மனுஷங்க வாழ்ந்தப்போ அவங்க குழுக்களா, அதாவது ஒரு ட்ரைபு மாதிரி தான் வாழ்ந்தாங்க. ஒன்னா இருப்பாங்க. ஆமா, ஒன்னா வேட்டையாடினாங்க, உணவை பகிர்ந்துகிட்டாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. அந்த குழுவை விட்டு ஒருத்தன் தனியா பிரிஞ்சு போனா காட்டு விலங்குகளுக்கு சுலபமா இரையாயிடுவான். அதனால தனியா இருக்கிறது உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு மரபணு ரீதியான பதிவு நம்ம மூளையில இருக்கு. இன்னைக்கும் நாம தனிமையில இருக்கும்போது நம்ம மூளை நீ தனியா இருக்க, உனக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தொடர்ந்து ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தொடர்ச்சியான பயமும் தனிமையும் தான் காலப்போக்குல மனச்சோர்வா மாறுது. இந்த இடத்துல தான் அவர் அந்த ஹடரைட்ஸ் அப்படிங்கிற விவசாய சமூகத்தை பத்தி பேசுறாரு. அந்த சமூகத்துல மக்கள் எல்லாத்தையுமே ஒன்னா தான் செய்றாங்க. ஆமா, அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமானது. ஒருத்தர்கிட்ட தனிமை பத்தி கேட்டா அவங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தையே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க கனெக்டடா இருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்காங்க. ஆனா நாம இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம ஸ்மார்ட் போனையே பாத்துக்கிட்டு ஒரு சின்ன அறைக்குள்ள சுருங்கிட்டோம். நம்மளோட அந்த ட்ரைப் நமக்கு இல்லாம போயிடுச்சு. கரெக்ட். இது ரொம்ப துல்லியமான ஒரு ஒப்பீடு. நம்மளோட அடுத்த தொடர்பின்மை நம்ம வேலை சம்பந்தப்பட்டது. அர்த்தமுள்ள வேலையிலிருந்து நாம துண்டிக்கப்படுறது. நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 மணி நேரம் வேலையில தான் கழிக்கிறோம். புத்தகத்துல வர்ற ஜோ அப்படிங்கிறவரோட கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, அந்த பெயிண்ட் கடைக்காரர். அவரு ஒரு பெயிண்ட் கடையில வேலை பார்க்கறாரு. தினமும் காலையில போவாரு, அதே பெயிண்ட் டப்பாக்களை தூக்குவாரு, அதே கலர்களை மிக்ஸ் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு முடிவெடுக்கிற எந்த ஒரு அதிகாரமும் அவர்கிட்ட கிடையாது. எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்ல அவருக்கு. அவர் எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பெயிண்ட பெர்ஃபெக்ட்டா மிக்ஸ் பண்ணாலும் யாரும் அவரை பாராட்ட போறதும் இல்ல. ஒரு ரோபோட் மாதிரி தினமும் ஒரே விஷயத்த செஞ்சுகிட்டு இருக்காரு. அந்த கண்ட்ரோல் இல்லாம போறது தான் பெரிய பிரச்சனை. நாம செய்யற வேலை வெறும் மாதாந்திர சம்பளத்துக்காக மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளோட உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம செய்யற விஷயத்துல நமக்கு ஒரு தன்னாட்சி, அதாவது ஆட்டோனாமி இருக்கணும். ஆமா, ஒரு சின்ன மாற்றத்தை கூட நம்மால வேலையில செய்ய முடியல. மேலிடத்துல இருந்து வர்ற ஆர்டரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது மனுஷனுக்குள்ள நான் எதற்காக வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு இருட்டான கேள்வி வருது. அதுதான் டிப்ரெஷனோட ஆரம்பம். நிறைய கார்ப்பரேட் வேலைகள்ல இன்னைக்கு மக்கள் இதைத்தான் ஃபீல் பண்றாங்க. இந்த அர்த்தமில்லாத வேலைக்கு ஈடு செய்ய நாம என்ன பண்றோம்? அங்கதான் 3வது தொடர்பின்மை வருது. குப்பை மதிப்புகளோடான பிணைப்பு, அதாவது ஜங்க் வேல்யூஸ். எக்ஸாக்ட்லி. டிம் காசர் அப்படிங்கிற உளவியலாளர் இத பத்தி ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணிருக்காரு. நாம வேலைக்கு போறோம், ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், அதை குறைக்க ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருளை வாங்குறோம். புது மாடல் போன், பெரிய காரு, பிராண்டட் ட்ரெஸ்ன்னு வாங்குறோம். ஆமா, இந்த மாதிரி பொருள் முதல்வாதத்தை தேடி எந்த அளவுக்கு நாம ஓடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மனச்சோரும் கவலையும் அதிகரிக்கும் அப்படிங்கறது டிம் காசர் ரொம்ப தெளிவா நிரூபிச்சு காட்டியிருக்கார். நம்ம சுத்தி இருக்கிற விளம்பரங்கள் எல்லாமே இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த காரை வாங்கினா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணா சமூகம் உங்களை மதிக்கும்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க. நாமளும் அதை நம்பி காசை கரியாக்குறோம். அந்த பொருளை வாங்கின 2 நாள்ல அந்த சந்தோஷம் காத்துல பறந்துடுது. மறுபடியும் ஒரு வெற்றிடம். உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது சக மனுஷங்க மேல காட்டுற அன்பிலையும் மத்தவங்களுக்கு உதவுறதுலையும் தான் இருக்குங்கிறத விட்டுட்டு பொருளை தேடி ஓடுறது ஒரு முடிவில்லாத இருட்டு வழி. இதுவரைக்கும் நம்ம சுத்தி இருக்கிற சூழல், வேலை, பொருட்கள் பத்தி பேசணும். ஆனா நம்ம கடந்த காலமும் நம்ம டிப்ரெஷனுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. இது 4வது தொடர்பின்மை. ஆமா, குழந்தை பருவ அதிர்ச்சிகள். டாக்டர் வின்சென்ட் ஃபெலிட்டி செஞ்ச ஒரு ரிசர்ச் மருத்துவ உலகத்தையே புரட்டு போட்டுச்சு. அவர் பொதுவா உடல் பருமன் குறைக்கிறதுக்கான ஒரு கிளினிக் நடத்திட்டு இருந்தாரு. வெயிட் லாஸ் கிளினிக். ஆமா,
அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடையை குறைச்ச பல நோயாளிகள் திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் எக்கச்சக்கமா சாப்பிட ஆரம்பிச்சு திரும்பவும் பழைய வெயிட்டுக்கே வந்துடுறாங்க. இது ஏன் நடக்குதுன்னு அவர் ஆழமா விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்ச அந்த உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்பவே ஷாக்கிங். அதிக உடல் பருமன் கொண்ட அந்த நோயாளிகள்ல பல பேர் அவங்களோட சின்ன வயசுல பாலியல் வன்கொடுமைக்கும் கடுமையான அதிர்ச்சிகளுக்கும் ஆளாகியிருக்காங்க. அவங்க தங்களோட அந்த அதீத உடல் எடைய ஒரு கேடயமா, அதாவது ஒரு புரொடெக்டிவ் பேரியரை பயன்படுத்துறாங்க. வெயிட் குறைஞ்சு நம்ம பார்க்கறதுக்கு அழகா தெரிஞ்சா மறுபடியும் அந்த பழைய பாலியல் தொல்லைகள் நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற அவங்களோட ஆழ்மன பயம்தான் அவங்கள திரும்ப திரும்ப சாப்பிட வச்சு எடைய கூட்ட வைக்குது. ஒருத்தரோட வெளித்தோற்றத்தையோ இல்ல அவங்க தொடர்ந்து பதட்டமா இருக்கிறதையோ பார்த்து நம்ம ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு இருட்டான கடந்த காலம் உறைஞ்சு போயிருக்கு. அதனாலதான் டாக்டர் ஃபெலிசிட்டி மருத்துவ உலகத்துக்கு ஒரு புது வழியை காட்டினாரு. ஒரு பேஷண்ட் டிப்ரெஷனோட வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறத நிறுத்திட்டு உங்கள் கடந்த காலத்துல உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேளுங்கன்னாரு. மனச்சோர்வுங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனம் கிடையாது. அது அவங்க கடந்த காலத்துல அனுபவிச்ச ஏதோ ஒரு பெரிய வலியோட வெளிப்பாடு. சரியா சொன்னீங்க. சமூகம், வேலை, பணம், குழந்தை பருவ அதிர்ச்சின்னு நம்ம சூழ்நிலைகள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி வரலாம். அப்போ மூளைக்கும் மரபணுக்களுக்கும் இதுல எந்த சம்பந்தமுமே இல்லையா, எல்லாம் வெளியில இருந்து வர்றது தானா அப்படின்னு தோணும். இதுக்கு என்ன பதில்? மூளைக்கு சம்பந்தமே இல்லைன்னு நாம ஒதுக்கிட முடியாது. ஆனா மூளை எப்படி செயல்படுதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு. நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவியலை நாம இங்க பார்க்கணும். மூளை மாறக்கூடியது. ஆமா, மூளை அப்படிங்கிறது ஒரு பாறை மாதிரி உருவானதுக்கு அப்புறம் மாறவே மாறாத ஒரு உறுப்பு கிடையாது. அது ஒரு களிமண் மாதிரி. நாம கொடுக்கிற பயிற்சிக்கும் நம்ம அனுபவங்களுக்கும் ஏத்த மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த லண்டன் டாக்ஸி டிரைவர்கள் ரிசர்ச் ஞாபகம் வருது. ஆமா, லண்டன் மாநகரத்துல இருக்கிற டாக்ஸி டிரைவர்களை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அவங்க பல ஆயிரம் தெருக்களை, குறுக்கு வழிகளை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கணும். அவங்களோட மூளையை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ மூளையில மேப் மாதிரி வேலை செய்யற ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதி சாதாரண மக்களை விட அவங்களுக்கு ரொம்ப பெருசா வளர்ந்து இருந்துச்சு. அப்போ ஒரு களிமண் எப்படி நாம செய்யற உருவத்துக்கு ஏத்த மாதிரி மாறுதோ, அதே மாதிரி நம்ம மூளையும் நம்மோட தொடர்ச்சியான சோகத்துக்கும் தனிமைக்கும் ஏத்த மாதிரி அதோட ஷேப்பை மாத்திக்குது. வலி நிரந்தரம்னு மூளை நம்ப ஆரம்பிக்கும்போது அது அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்குது. அதனாலதான் டிப்ரெஷன்ல இருந்து உடனே வெளியே வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த நிரந்தர நிலை அப்படிங்கிற எண்ணம் தான் ஆபத்தானது. இந்த இடத்துல தான் பலரும் ஜெனடிக்ஸ், அதாவது மரபணுக்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிலருக்கு மரபணு ரீதியாவே மனச்சோர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம். ஆனா அந்த மரபணு தானாகவே ஒருத்தரை டிப்ரெஷன்ல தள்ளிடாது. அந்த மரபணுவை தட்டி எழுப்ப ஒரு மோசமான சுற்றுச்சூழல் தேவை, ஒரு ட்ரிகர் தேவை. ஆமா, ஒரு விதைய நம்ம மண்ணுல போட்டாலும் அதுக்கு தண்ணியும் வெளிச்சமும் கிடைச்சாதான் அது முளைக்கும். அதே மாதிரிதான் டிப்ரெஷன் மரபணு இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அன்பான, ஆதரவான ஒரு சூழல்ல வாழ்ந்தா அவருக்கு மனச்சோர்வு வராது. ஆனா அதே நபருக்கு ஒரு வேலை இழப்போ பெரிய தனிமையோ ஏற்படும் போது அந்த சூழல் தான் அந்த மரபணுவை ட்ரிகர் பண்ணுது. பயாலஜி இங்க ஒரு பங்கு வகிச்சாலும் உங்களை சுத்தி இருக்கிற சூழல் தான் இங்க உண்மையான வில்லன். இவ்ளோ நேரம் நாம பல இருட்டான விஷயங்களை பத்தி பேசிட்டோம். எப்படி இந்த தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்படுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி மறுபடியும் கனெக்ட் ஆகிறது? சொல்யூஷன்ஸ். ஆமா, ஜோஹான் ஹரி தன்னோட பயணத்துல பார்த்த ஒரு தொம்போனியா விவசாயியோட கதை இங்க ஒரு மிகப்பெரிய தீர்வு நமக்கு சொல்லுது. கம்போடியாவுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு மனநல மருத்துவர் போறாரு. ஓகே. அங்க இருக்கிற லோக்கல் டாக்டர்ஸ் கிட்ட ஆன்டி டிப்ரெசன்ட் மாத்திரைகள் எப்படி வேலை செய்யும்னு அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா அந்த உள்ளூர் டாக்டர்ஸ்களுக்கு மாத்திரைனா என்னன்னே புரியல. அவங்களுக்கு அது புதுசு. உடனே அவங்க எங்கிட்டயும் டிப்ரெஷனுக்கு ஒரு அருமையான மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு விவசாயி தன்னோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு கண்ணி வெடியில மிதிச்சு அவரோட ஒரு காலை இழந்துடுறாரு. ஐயோ. அவருக்கு செயற்கை கால் பொருத்துறாங்க. ஆனா அந்த பிளாஸ்டிக் காலோட அவரால சேத்துல இறங்கி பழையபடி உழவு வேலை பார்க்க முடியல. இது அவருக்கு மிகப்பெரிய மனச்சோர்வை கொடுக்குது. எப்பவும் அழுதுகிட்டே இருக்கிறாரு, படுக்கையை விட்டு எந்திரிக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நம்ம ஊர்ல இருந்தா நாம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் தூக்க மாத்திரையும் டிப்ரெஷனை குறைக்கிற மாத்திரையும் கொடுப்போம். கண்டிப்பா. ஆனா அந்த கிராமத்து மக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க யாருமே அவருக்கு மாத்திரை கொடுக்கல. ஊர் மக்கள், டாக்டர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி பேசுறாங்க. என்ன முடிவு பண்ணாங்க? இந்த விவசாயியால இனிமே வயல்ல இறங்கி வேலை செய்ய முடியாது. ஆனா அவர் உட்கார்ந்துகிட்டே மாடு வளர்க்கலாம். அது அவருக்கு சுலபமான வேலைன்னு முடிவு பண்றாங்க.
எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காசு போட்டு அவருக்கு ஒரு பசுமாட்டை வாங்கி கொடுக்கறாங்க. வாவ், ஒரு பசுமாடு! மாடு வளர்க்க ஆரம்பிச்ச உடனே அவரோட வாழ்வாதாரம் திரும்ப கிடைக்குது. அவர் மறுபடியும் மக்களோட சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே அவரோட டிப்ரெஷன் மொத்தமா காணாம போயிடுச்சு. இது ஒரு அருமையான தீர்வு. அந்த உள்ளூர் டாக்டர் அமெரிக்க டாக்டர் கிட்ட சொல்றாரு, அந்த பசுமாடு தான் அவருக்கு நாங்க கொடுத்த ஆன்டி டிப்ரெசன்ட் மாத்திரை. இதை கேட்கும்போதே எவ்வளவு சிலிர்ப்பா இருக்கு பாருங்க. உண்மையாவே அந்த மாடு அவருக்கு வருமானத்தை மட்டும் கொடுக்கல, அவரோட சுயமரியாதையும் சமூகத்தோட அவருக்கு இருந்த தொடர்பையும் சேர்த்து திருப்பி கொடுத்திருக்கு. இந்த மாடை வாங்கி கொடுத்த கதைய லண்டன்ல சாம் எவ்ரிங்டன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் கொண்டு வந்த ஒரு புரட்சிகரமான சிஸ்டமோட நம்ம இணைச்சு பார்க்கணும். அதுக்கு பேரு சோஷியல் பிரிஸ்கிரைபிங், சமூக பரிந்துரை. ஆமா, லண்டனோட ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதியில சாம் ஒரு கிளினிக் வச்சிருந்தாரு. அங்க வர்ற பல பேர் உடம்பு வலியை விட தீராத தனிமையோடும் மனச்சோர்வோடும் தான் வந்தாங்க. இவங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுக்கறனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சுது. அதனால அவர் ஒரு புது ஐடியாவை ட்ரை பண்ணாரு. தன்னிடம் வர்ற நோயாளிகளை எல்லாம் சின்ன சின்ன குழுக்களா சேர்த்து, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காலிடத்துல ஒரு தோட்டம் போடுங்க, நீங்க போய் ஒரு பெயிண்டிங் கிளாஸ்ல சேருங்க அப்படின்னு மக்களோட சேர்ற வேலைகளை மருந்தா பரிந்துரை செஞ்சாரு. சூப்பர். கொஞ்ச நாள்ல அந்த மக்கள் அவங்களோட தனிமையிலிருந்து வெளியே வந்து செடிகளுக்கு தண்ணி ஊத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிக்க ஆரம்பிச்ச உடனே பல பேரோட டிப்ரெஷன் மாத்திரை இல்லாமலே குணமாயிடுச்சு. டிப்ரெஷனுக்கு மாத்திரைக்கு பதிலா ஒரு தோட்டத்தையோ இல்ல ஒரு பசுமாட்டையோ மருந்தா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அழகான விஷயம். ரொம்ப அழகான விஷயம். இதுவரைக்கும் நம்ம அலசின விஷயங்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. செரோட்டோனின் குறைபாடு அப்படிங்கிற அந்த பழைய கதை முற்றிலுமா உடைஞ்சிருச்சு. மனச்சோர்வு அப்படிங்கிறது நம்ம மூளையில இருக்கிற கோளாறு இல்ல, அது நம்ம வாழ்க்கை முறையில நம்ம சமூக அமைப்புல இருக்கிற கோளாறு. நாம சக மனிதர்கள் கிட்ட இருந்து, இயற்கையிலிருந்து, அர்த்தமுள்ள வேலையிலிருந்து, நம்மளோட சொந்த உணர்வுகள்ல இருந்து தூரமா வந்துட்டோம். அத மறுபடியும் மீட்டெடுக்கிறதுல தான் உண்மையான தீர்வு ஒளிஞ்சிருக்கு. இத ஒரே வரியில சொல்லணும்னா, இது உங்க மூளையோட பிரச்சனை கிடையாது, இது உங்க வலியோட வெளிப்பாடு. நீங்க டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க ரொம்ப பலவீனமானவர் கிடையாது. மனுஷனோட அடிப்படை இயல்புக்கு எதிரான ஒரு சூழ்நிலையில நீங்க ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தான் அதோட அர்த்தம். உங்க வலிய ஒரு மெசேஜா பார்க்க பழகுங்க. இந்த இடத்துல இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறோம். என்ன சிந்தனை? நாம வேலையை பத்தியும் அதனால வர்ற டிப்ரெஷன் பத்தியும் பேசணும். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இஎம்ஐ எப்படி கட்டுறது அப்படிங்கிற பயத்துக்காகவே தங்களுக்கு சுத்தமா பிடிக்காத எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தினமும் மனச்சோர்வோட போராடுற கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அதுதான் யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது அனைவருக்கும் அடிப்படை வருமானம். ஒரு பேசிக் இன்கம் கேரண்டி. ஆமா, அரசாங்கமே இந்த சமுதாயத்துல இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் ஒரு மாசத்துக்கு தேவையான அடிப்படை பணத்தை எந்த நிபந்தனையும் இல்லாம கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற அந்த உயிர் பயம் இல்லாம இருந்தா மக்கள் இந்த மாதிரி தங்களுக்கு பிடிக்காத உறிஞ்சி எடுக்கிற வேலைகள்ல போய் மாட்டிப்பாங்களா? கண்டிப்பா மாட்டிக்க மாட்டாங்க. தங்களுக்கு உண்மையாவே பிடிச்ச அர்த்தமுள்ள வேலைகளை நோக்கி அவங்க தைரியமா நகர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு சுதந்திரமான சூழல் உருவாகும்போது நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்த மனநலமும் எப்படி வியக்கத்தக்க வகையில மாறும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது வெறும் பொருளாதார திட்டம் கிடையாது, இது உலகத்தோட மிகப்பெரிய மனநல திட்டம். நிஜமாவே ஒரு சமூகமா நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது. அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகும்போது தான் மனுஷன் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். சரி, இவ்ளோ நேரம் நாம மேற்கொண்ட இந்த தேடல் உங்க சிந்தனையில சில புது கதவுகளை திறந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்க சோர்வையும் கவலையையும் ஒரு நோயா பார்க்காம அது உங்களுக்கு சொல்ல வர்ற மெசேஜ் என்னன்னு கேட்க பழகுங்க. உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களோட மறுபடியும் இணையறதுக்கான அந்த முதல் படியை இன்னிக்கே எடுத்து வைங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த தேடல்ல நாம மறுபடியும் சந்திப்போம்.